சுப்மன் கில் தான் தேர்ட் ஹையஸ்ட் ரன் கெட்டர் ஃபார் இந்தியா இன் டெஸ்ட் கிரிக்கெட்டுங்க. இங்கிலாண்டில் 3வது டபுள் செஞ்சுரி அடித்தது வந்து இந்தியன் வந்து சுப்மன் கில்ங்க. இதுக்கு முன்னாடி சுனில் கவாஸ்கரும் ராகுல் டிராவிடும் அடிச்சிருக்காங்க. இப்போ சுப்மன் கில் அடிச்சிருக்காரு. எல்லாருக்கும் வணக்கங்க. சுப்மன் கில் பொழந்து எடுத்துட்டாருங்க. 269 ரன்ஸ் செகண்ட் டே முடியும் போது என்ன அடி அடிச்சாரு. 269 நாட் அவுட்டுங்க. தேர்ட் இந்தியன் ஹையஸ்ட் ரன் கெட்டர் இன் டெஸ்ட் கிரிக்கெட் வந்து சுப்மன் கில் தான். தேர்ட் இந்தியன் டபுள் 100 இன் இங்கிலாந்து வந்து சுப்மன் கில் தாங்க. டபுள் 100 வந்து இங்கிலாந்துல வந்து 3வது இந்தியனா அடிச்சிருக்காரு சுப்மன் கில். அந்த பெருமை வந்து சுப்மன் கில்லுக்கு தான் சேரும். அதுவும் கேப்டனா இருந்து அடிச்சிருக்காரு டபுள் 100. ஃபர்ஸ்ட் இந்தியன் கேப்டன் டு ஸ்கோர் டபுள் 100 இன் இங்கிலாந்து. வேற செம்ம அச்சீவ்மெண்ட் பண்ணியிருக்காருங்க. இதுக்கு முன்னாடி இங்கிலாந்துல யார் டபுள் 100 அடிச்சிருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா சுனில் கவாஸ்கர் லெஜெண்ட் அடிச்சிருக்காரு. அப்புறம் ராகுல் டிராவிட் இன்னொரு லெஜெண்ட் அடிச்சிருக்காரு. 3ஆவதா வந்து இப்போ சுப்மன் கில் அடிச்சிருக்காருங்க. அவங்க 2 பேரும் வந்து ஓவல்ல அடிச்சாங்க 100 2 பேரும், ராகுல் டிராவிடும் சுனில் கவாஸ்கரும். ஆனா சுப்மன் கில் வந்து எஜ் பேஸ்டன்ல அடிச்சிருக்காரு. எஜ் பேஸ்டன்ல செகண்ட் டபுள் 100 வந்து ஓவர்சீஸ் பிளேயர் யார் அடிச்சிருக்காருன்னு பாத்தீங்கன்னா சுப்மன் கில். ஃபர்ஸ்ட் வந்து ஸ்டீவ் ஸ்மித் அடிச்சிருக்காருங்க. சூப்பரா பேட்டிங் ஆடினாரு. 269 பொழந்து எடுத்துட்டாருங்க. லிட்டரலா விட்டுண்டா 300 கூட அடிச்சிருப்பாரு. பொறுமையாக தான் ஆடினாரு. பட் ஆனால் அந்த பால் வந்து நல்லா கேரி ஆயிடுச்சு மிட் விக்கெட்ல. அதனால அவுட் ஆயிட்டாருங்க. என்ன மாதிரி ஒரு இன்னிங்ஸுங்க எப்பா சுப்மன் கில். சிங்கிள் ஹேண்டடா இந்தியாவை வந்து கொண்டு போயிட்டாரு. வேற லெவலுக்கு பேட்டிங் ஆடினாரு நேற்று. ஈக்குவலா ஜடேஜாவும் சப்போர்ட் பண்ணாரு. சூப்பரா ஜடேஜாவும் ஆடினாரு. ஜடேஜாவை பாராட்டியே ஆடணும். டே 1 முடியாமல் 41ல இருந்தாரு. ஆனால் டே 2 சூப்பரா ஸ்டார்ட் பண்ணி ஒரு 89 ரன்ஸ் அடிச்சாரு. ஒரு சூப்பர் பார்ட்னர்ஷிப் போட்டாரு ஜடேஜாவும் சுப்மன் கில்லும். பின்னாடி வந்த வாஷிங்டன் சுந்தரும் நல்ல ஈக்குவலா சப்போர்ட் பண்ணி சுப்மன் கில்லுக்கு ஏற்ற மாதிரி ஆடினாரு. நல்லா ஆடினாரு. ஒரு 41 ரன்ஸ் அடிச்சார் வாஷிங்டன் சுந்தர். ஹேண்டி நாக்கு, செம நாக்கு. அந்த ஹேண்டி அவரும் சுப்மன் கில்லும் அந்த பார்ட்னர்ஷிப் போட்டதுனால தான் ஸ்கோர் வந்து 581 வந்துச்சு. செம்ம இன்னிங்ஸ் வாஷிங்டன் சுந்தர். நல்ல பொறுமையாக ஆடினாரு. அதோட மேன் ஆஃப் த வாட்ச் அவுட் பிளேயர்னா சுப்மன் கில் தான். எல்லா பாலும் அழகா ஆடினாருங்க. கிரவுண்ட்ல தாங்க அடிச்சாரு. எல்லாருமே தூக்கினா அடிக்கல, தூக்கி அடிச்சா 6 கரெக்டாக அடிச்சிடுறாரு, கிளியர் பண்ணிடுறாரு. பட் ஆனால் எல்லாமே அந்த டெஸ்ட் இன்னிங்ஸுங்கிறது வந்து ப்ராப்பராக விளையாடினாரு. அவரோட கிங் கோலி, அவரோட ஐடியல், அவர் வந்து 254 தான் ஹையஸ்ட் ரன் இன் டெஸ்ட் கிரிக்கெட். அதை வந்து பீட் பண்ணிட்டாரு. சச்சின் டெண்டுல்கர் 248 தான், அதையும் பீட் பண்ணிட்டாருங்க சுப்மன் கில். சூப்பரான பேட்டிங் டிஸ்பிளே சுப்மன் கில். நல்ல பேட்டிங்கு. நல்ல இந்தியா வந்து ஸ்கோர் வச்சிருக்காங்க 581. இந்த ஸ்கோர் போதும். ஆனால் நல்லா பவுலிங் பண்ணணும். கேச்சஸ்னால் நேற்று எதுவுமே விடலை. இந்தியா வந்து ஃபைட் பேக் பண்ணி 3 விக்கெட் எடுத்துட்டாங்க. மறுபடியும் சூப்பராக பவுலிங் போட்டார் ஆகாஷ்தீப். வந்த 3 பேருமே வந்து சூப்பராக பண்ணிட்டு போயிட்டாங்க. 11ல் வந்து 3 பேருமே வந்து சூப்பராக பண்ணிட்டாங்க. வாஷிங்டன் சுந்தராக இருக்கட்டும், இவர் ஆகாஷ்தீப்பாக இருக்கட்டும், நிதிஷ்குமார் ரெட்டிக்கு வந்து இன்னும் பவுலிங் வரல. பேட்டிங்கில் தான் மிஸ் ஆயிடுச்சு. ஆனால் பவுலிங்கில் வச்சு சூப்பராக போட்டு கலக்கிடுவாருன்னு தான் நினைக்கிறேன். பார்ப்போம். அவரும் பவுலிங்கில் கலக்கிட்டாருன்னா நிதிஷ்குமார் ரெட்டியும் சூப்பராக இருக்கும். ஆனால் ஓவராலாக வந்து இன்னைக்கு சூப்பராக பவுலிங் போட்டாங்க இந்தியா. இங்கிலாந்து 71 for 3 நல்லா ஃபைட் பேக் பண்ணிட்டு இருக்காங்க. இங்கிலாந்து விட மாட்டாங்க. ஏன்னா ஹரி ப்ரூக் வந்து ஒரு டேஞ்சரஸான பேட்ஸ்மேனு. ஜோ ரூட்டும் இருக்காரு. ஹரி ப்ரூக்கும் ஜோ ரூட்டும் பயங்கரமாக பேட்டிங் ஆடி கொண்டு போயிட்டாங்கன்னா பிரச்சனை ஆகிடும். ஆனால் இந்தியா வந்து சீக்கிரமே விக்கெட் எடுத்துடணும். ஹரி ப்ரூக்கையும் ஜோ ரூட்டையும் இன்னைக்கு விக்கெட்டு சீக்கிரம் எடுத்துட்டாங்கன்னா நல்லாயிருக்கும். ஆனால் மேன் வந்து எஜ் பேஸ்டனில் வந்து கில்லு சூப்பராக கலக்கிட்டாரு. லிட்ரலாக சிங்கிள் ஹேண்டடாக பொட்டலாம் பண்ணிட்டாரு. ஈக்குவலாக சப்போர்ட் பண்ணது வந்து ஜடேஜாவும் சப்போர்ட் பண்ணார். வாஷிங்டன் சுந்தரும் சப்போர்ட் பண்ணார். எஸ்எஸ்சி ஜெய்ஸ்வால் சூப்பர் நாக் ஆடினாரு. ஜடேஜா எஸ்எஸ்சி ஜெய்ஸ்வால் நாக்கு 89 சூப்பராக இருந்துச்சு. சுப்மன் கில்லோட 269 செம்ம நாக்கு. எல்லாருமே பயங்கரமாக அப்ரிஷியேட் பண்ணாங்க. கேப்டனாக கொடுத்துருக்காங்க. என்ன பண்ணுவாருன்னு நினச்சாங்க. ஆனால் கேப்டன் ஆகி அவர் ஒரு நாளும் அவரை வந்து ப்ரூஃப் பண்ணிருக்காரு. நான் பிரின்ஸ் ஆஃப் இந்தியன் கிரிக்கெட்டுன்ட்டு. அதே போதும். செம்ம பேட்டிங் ஆடுறாரு. செம்ம பெர்ஃபார்மன்ஸு. சூப்பர் பேட்டிங் பை சுப்மன் கில்ங்க.